ரிஷபராசிக்கு சனிப்பெயர்ச்சி 2025 பலன்கள். ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் யோகாதிபதி அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியால சில உங்களுக்கான மன குழப்பங்களும் மன சங்கடங்களும் வரதுக்கான காலங்களாகவும் இது இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகி வருவார். அவர் ராசியும் பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்த விதமான ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு லாபங்கள், இதெல்லாம் லாபம் அப்படின்றது இப்போ அப்பரைசல் ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சம்பள உயர்வு இதிலெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களால பாதிப்பு வராது. அதனால நம்மளுக்கும் எந்த விதமான மனக்குழப்பமோ இல்லை சங்கடங்களோ பெரிய அளவில் வராமல் தவிர்த்துக்க முடியும். இல்லை இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வர ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கலை அப்படின்னா நமக்கு தனிப்பட்ட ரீதியாக வர மனக்குழப்பமும் சங்கடங்களும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது நம்மளோட சந்ததியினர்களையுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே நேரத்தில் கணவன் மனைவியோட உறவு நிலைகளில் கவனம் ரொம்பவே தேவை. உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கிரனோட தொடர்பு இந்த கோச்சார சனி பகவானுக்கும் ஜனனகால சனி பகவானுக்கும் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களோட உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உங்களுக்கான ஒரு நற்பலன்கள் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாகவே நடக்கும்ன்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. உங்களோட ஜனனகால ஜாதகப்படி குரு பயிற்சிக்கு அப்புறம் 8ஆம் பாவத்தை பார்ப்பாரு. அது ஒரு பாதிப்பை தரும் அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பமும் பயமும் இருந்தாலும் அதை மட்டுப்படுத்தும் விதமாக இந்த சனி பகவானோட பார்வை இருக்கும் அப்படின்றதுல எந்த விதத்திலையும் மாற்றுக்கருத்து கிடையாது. அதனால சனிப்பெயர்ச்சியோட பலன்கள் உங்களுக்கு ஒரு கெடுபலன்களை தான் தரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்றதுதான் இந்த பதிவு. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள்ட்ட அனுசரித்து போகிறது மூலமாக ஒரு ஆக சிறந்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி தரும்ன்றத மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறவங்க உங்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை கொஞ்சம் நல்ல விதத்தில் செலவிடுறப்ப உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமான உறவு நிலை ரொம்பவே சிறப்பாக இந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்குன்றதுல மாற்றுக்கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.